ஐன்ஸ்டீனோட பல கோட்பாடுகள் இன்னைக்கும் இயற்பியல்ல நோபல் பரிசு வாங்குற பல பேருக்கு அடிப்படையா இருந்திருக்கு. அதுலயும் அவருடைய ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு சார்பியல் கொள்கை ரொம்பவே பிரபலமானது. ஆனா அப்படிப்பட்ட ஐன்ஸ்டீனோட தியரியையும் கூட ஒரு நொடியில தகர்த்தெறிகிற மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. அதுதான் ஒபேரா எக்ஸ்பெரிமெண்ட். நமக்கெல்லாம் தெரியும் இந்த பிரபஞ்சத்துல லைட்டை விட வேகமா பயணிக்கக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனா 2011 செப்டம்பர்ல நியூட்ரினோ அப்படிங்கிற அணுத்துகள் லைட்டை விட வேகமா பயணிக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இயற்பியல் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சாங்க. ஒபேரா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது நிலத்துக்கு அடியில நடந்த ஒரு பரிசோதனை. இதுல ஜெனீவால இருக்கிற ஒரு லேப்ல இருந்து நியூட்ரினோ பீமை உருவாக்கி அதை இத்தாலியில இருக்கிற ஒரு டிடெக்டர் மூலியமா கண்காணிக்கிறது தான் இந்த ஆராய்ச்சியே. இந்த பரிசோதனையில இந்த நியூட்ரினோ அணுத்துகள் 730 கிலோமீட்டர் தூரத்தை விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விடவும் 60 நானோ செகண்டுகளுக்கு முன்னாடியே வந்தடைந்ததா சொன்னாங்க. அதாவது லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாவே. ஆனா இது நடந்த சில மாதங்கள்லயே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்த தப்புனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கப்பட்டனால நல்ல வேலையா சிறப்பு சார்பியல் கொள்கை தப்பிச்சது.